எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நமது வீடியோவில் ஜனவரி 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜனவரி 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். நமோ லட்சுமி திட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத்தில். இந்தியாவில் மாநில நுண்ணுயிரியை அறிவித்த முதல் மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. ஸோ பேசில்லஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை தான் வந்து மாநில நுண்ணுயிரியை கேரளா அறிவிச்சிருக்கு. இந்திய ரயில்வேயில் அறிமுகப்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோவின் பெயர் என்ன? ஆன்சர் ஏஎஸ்சி அர்ஜுன். ஏஎஸ்சி அர்ஜுன். புத்தாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றுபவர் யார்? ஆன்சர் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவாங்க. சமீபத்தில் எந்த பல்கலைக்கழகத்தில் உலகளாவிய தமிழாய்வு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். எத்தனை கோடி லட்சாதிபதி சகோதரிகள் உருவெடுத்துள்ளனர்? ஸோ 2 கோடி பேர் உருவெடுத்திருக்காங்க. ஆன்சர் 2 கோடி. சமீபத்தில் காலமான அஜித் பவார் எந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பதவி வகித்திருந்தார்? ஆன்சர் மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இருந்தார். சர்வதேச அளவிலான முதலாவது ஜவுளி தொழில் மாநாடானது எங்கு நடைபெற உள்ளது? ஸோ டெக்ஸ்டைல் சம்மிட். ஆன்சர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் கொடிசியாவில் நடக்க போகுது. சர்வதேச தூய்மையான எரிசக்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 26. ஸோ ஜனவரி 30 இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது ஏற்கனவே பழசு தான், ரொம்ப பழசு தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திங்க இருக்குது. அதாவது எப்போதுமே நம்ம ஒரு கரையில் நின்றுட்டு ஆப்போசிட் கரையை பார்த்தோம் அப்படின்னா அந்த கரை வந்து எப்போதுமே செழுமையாக அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பச்சை பசேல்னு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கரை ஆப்போசிட் கரையிலேருந்து நம்ம இருக்கிற கரையை பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த நபருக்கு எப்படி தெரியும்னா இது பச்சையாக செழிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போதுமே நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த கரையே பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. யாருமே அதை வேல்யூ பண்ணுறது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்த நமக்கும் நிறைய பாசிட்டிவ் இருந்திருக்கும், நெகட்டிவும் இருக்குதாங்க. அந்த கிடைச்ச பாசிட்டிவை நம்ம வேல்யூ பண்ணாமல் அந்த நெகட்டிவை தான் நம்ம அதிகமாக வேல்யூ பண்ணுறதுனால நம்ம இருக்கிற இடம் நமக்கு பச்சையாக தெரிகிறதுல அடுத்தவங்க இருக்கிற இடத்த பார்த்து அவங்களுக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல காலேஜில் சேர்த்துருக்காங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அடுத்த கரையில் உள்ள பாசிட்டிவே தான் பார்க்குறோமே தவிர நம்ம கரையில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது. அதை எப்போ நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் இடத்த எப்போ நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் இடத்துல பச்சையாக இருக்குன்னு உணர்ந்து அதை இன்னுமே நம்ம பச்சையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி மரம் இந்த மாதிரி நடுறீங்கன்னா அது பச்சையாகாமல் இருக்க போதா என்ன? எப்போதுமே நம்ம இடத்த ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணணும். நமக்குள்ள பாசிட்டிவிட்டி, அதாவது பாசிட்டிவான விஷயத்த வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். சரியா? இப்போ லைஃப் அப்படிங்கிறது ஒரு ரோடு மாதிரி தாங்க. ரோட்டில் வந்து பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், வேகத்தடை இருக்கும், அந்த ரெட் லைட்லாம் வச்சு நிப்பாட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக? சேஃப்டியாக அந்த ரோட்டில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ லைஃப்பில் இந்த ரோட்டில் எதுவுமே இல்லை, நீ எவ்வளோ ஸ்பீட் வேணால் போனால் அப்படின்னா ஒரே நாளில் காலியாக வேண்டியதுதான். அப்படி தானே? ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் இருக்கணும். சரி, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு அறிவுசார் நகரம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் திருவள்ளூர். திருவள்ளூரில் தான் தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அப்படிங்கிறது அமைய இருக்குது. ஸோ இப்போது புதுமையான விஷயங்களை நம்ம ஊக்குவிக்கணும். நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், அப்புறம் தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி அனைத்து வசதிகளுமே இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. அதுக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எங்கன்னா திருவள்ளூரில் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மளிகைப்பட்டு இனாம்பாக்கம் கிராமத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த அறிவுசார் நகரம் அப்படிங்கிறது எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுது அப்படின்னா 872 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்திய உலகளாவிய கல்வி மாநாடு சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. இந்த மாநாடு யார் சார்பில் நடத்தப்பட்டது அப்படின்னா நிசவ் யூகே அப்புறம் டிட்கோ சார்பில் இந்த மாநாடானது நடத்தியிருக்காங்க. டிட்கோனா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், நிசவ் யூகே அப்படின்னா தேசிய இந்திய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் தான் நிசவ் யூகே. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கு. மத்திய அரசின் NCS எனும் வலைதளம் எதனுடன் தொடர்புடையது?
ஸோ என்சிஎஸ் அப்படின்னா நேஷ்னல் கெரியர் சர்வீஸ். கெரியர் அப்படின்னா என்னது? வேலை வாய்ப்பு சம்பந்தமானது. ஸோ ஆன்சர் வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமானது. இந்த என்சிஎஸ் வலைதளம் வேலை வாய்ப்பு தொடர்பானது. இப்போது இளைஞர்கள் வேலை தேடிட்டு வராங்க அப்படின்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில் அவங்க பேரெல்லாம் கொடுத்து இந்த என்சிஎஸ் வலைதளத்தில் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம் அவங்கள. இப்படி பதிவு செய்வதன் மூலமாக அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி அவங்க சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்து இந்த வலைதளம் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த என்சிஎஸ் வலைதளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வேலை தேடக்கூடிய 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவங்களுடைய பேரை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட் இயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.2 கோடி பேருக்கு இப்போது வேலை வாய்ப்பானது கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த என்சிஎஸ் வலைதளம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் தான் என்சிஎஸ் வலைதளமானது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் புதுசாக வேலை வாய்ப்புகளானது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேலையின்மை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, 3.2% அப்படிங்கிற அளவில் வேலையின்மை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. வேலையின்மை அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வேலை தேடி கிடைக்காம இருக்கு இல்லையா, அதை தான் வந்து வேலையின்மை விகிதம் சொல்லுவோம். இப்போ சும்மா இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஆஸ்பிரண்டாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து வேலை இல்லாதவங்க அப்படி சொல்லக்கூடாது. வேலை தேடியும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா தான் அதை தான் நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த என்சிஎஸ் வலைதளம் இருக்கு இல்லையா, நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் வலைதளம். இந்த வலைதளம் வந்து இப்போது இ-மைக்ரேட் இணையதளம், யுவ பாரத், அப்புறம் திறன் மேம்பாடு தளங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வேலை வாய்ப்புக்குன்னு ஒரே ஒருங்கிணைந்த தளமாக இருக்கிற வகையில் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 10 இயர்ஸில் மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா 17 கோடி வேலை வாய்ப்புகளானது வழங்கியிருக்கு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி அதோட ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், நம்ம அரசு அப்படிங்கிற சேவை வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சேவைகளை மக்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக நம்ம அரசு அப்படிங்கிற சேவையை தொடங்கியிருக்காங்க. அடுத்து நலம் நாடி செயலி மூலமாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வியானது வழங்கப்படுகிறது. ஈஸியா நெட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையத்தினால தொடங்கப்பட்டது. இது வந்து உலகிலே மிகப்பெரிய தேர்தலுக்கான சேவை தளம். அடுத்து ரயில்வே உள்ள அனைத்து சேவைகளையும் பெறுவதற்காக ரயில்வோன் அப்படிங்கிற ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சசேட் அப்படிங்கிற செயலி வந்து எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூடிஎஸ் ஆப் இது வந்து ரயில்வே சேவைகளில் பார்த்தீங்கன்னா இப்போது முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள்லாம் நம்ம போய் முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த யூடிஎஸ் ஆப்பை வச்சு ஏற்கனவே இந்த ரிசர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்களே சீட்ஸ் எல்லாம், அதை வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேஷனல், இந்தியாவில் இணைய பயனர்களின் எண்ணிக்கை எத்தனை கோடியாக எட்டுள்ளது? ஆன்சர் 95.8 கோடியை எட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மலாம் வந்து நெட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இணையம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இணைய பயனாளர்களோட எண்ணிக்கை இப்போது 95.8 கோடியை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷனே வந்து 145 crore அப்ராக்சிமேட்லி இருக்கும். ஸோ அதில் வந்து 95.8 கோடி பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இணையம் யூஸ் பண்ணுறாங்க, இணைய பயனாளர்களாக இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு 38% பீப்புள், அதாவது 57.9 கோடி பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே இணைய பயன்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. யார் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா இந்திய இணைய மற்றும் மொபைல் கூட்டமைப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போது இந்தியாவில் இணையம் 2025 அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் போன வருஷம் 95.8 கோடி பேர் வந்து இணைய பயனர்களாக இந்தியாவில் இருக்காங்க. 38% பீப்புள் வந்து இணைய பயன்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த இணைய பயனர்களில் 57% வந்து எங்கே இருக்காங்க, கிராமப்புறங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் தான் இணைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தின அணிவகுப்பின் அலங்கார ஊர்திகளில் சிறந்த அலங்கார ஊர்தியாக முதல் பரிசை எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்தி வென்றுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து மகாராஷ்டிராவுடைய அலங்கார ஊர்தி தான் இப்போது இந்த வருஷம் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அலங்கார ஊர்தி அப்படிங்கிற முதல் பரிசை வந்து வின் பண்ணியிருக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு தின அணிவகுப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு, அப்புறம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி, அப்புறம் முப்படைகளுடைய அலங்கார ஊர்திகள் அப்படிங்கிறத அணிவகுத்து செல்லும். அதில் மகாராஷ்டிராவுடைய அலங்கார ஊர்திக்கு தான்
சிறந்த அலங்கார ஊர்தி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 77வது ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணோம். அதில் வந்து அணிவகுப்பு ஒவ்வொரு அலங்கார ஊர்தி சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த அணிவகுப்பில் மகாராஷ்டிரா அலங்கார ஊர்தி ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, ஜம்மு காஷ்மீர் செகண்ட் ப்ரைஸு, கேரளாவுடைய அலங்கார ஊர்தி தேர்ட் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்புக்கான படைப்பிரிவாக இந்திய கடற்படையானது தேர்வு செஞ்சுருக்காங்க. மத்திய ஆயுத காவல் படை பிரிவில் பார்த்தீங்கன்னா சிறந்த அணிவகுப்புக்கான படைப்பிரிவாக தில்லி காவல்துறை பிரிவானது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மத்திய அரசுடைய துறைகளில் கலாச்சார அமைச்சகத்துடைய ஊர்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. மத்திய பொதுப்பணித்துறையில் வந்து மத்திய பொதுப்பணித்துறையோடைய அலங்கார ஊர்திக்கு சிறப்பு பரிசு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்கள் விருப்ப தேர்வு அப்படின்னு இருக்கும். ஸோ மக்கள் வந்து மை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் எந்த ஊர்தி அவங்களுக்கு பிடிச்சிருச்சோ அவங்க ஓட் கொடுக்கலாம். அப்படி கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா குஜராத் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்டேட்டில். அடுத்து மத்திய ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் காவல் படை வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. சிறந்த அணிவகுப்பு படைப்பிரிவில் அசாம் படைப்பிரிவானது வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நாட்டின் கிராமப்புறங்களில் எத்தனை சதவீத வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 81%. அதாவது இப்போ ஜல் ஜீவன் திட்டம் சொல்லிட்டு பார்ப்போம். 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் மந்த்ல. எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்கள்ல அனைத்து வீடுகளுமே குழாய் மூலமாக குடிநீர் வசதியானது வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல் ஜீவன் மிஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல நம்ம இந்தியாவில் அனைத்து கிராம பகுதிகளில் 81% வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதியானது என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதாவது டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி நம்ம நாட்டில் கிராமப்புறங்களில் 81% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 19.36 கோடி வீடுகளில் 15.79 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு இப்போ இந்த குடிநீர் இணைப்பானது இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2019 ஆகஸ்ட்ல அனைத்து வீடுகளுக்குமே குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணுங்கிறதுக்காக தான் ஜல் ஜீவன் மிஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா 3.23 கோடி வீடுகளில் மட்டும்தான் குடிநீர் வசதி இருந்தது. இது எல்லாமே கிராமப்புற வீடுகளுக்கு தான் சொல்கிறேன், வசதி இருந்தது. இப்போ 81% வீடுகள், அதாவது 15.79 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் நம்ம டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் 100% குடிநீர் இணைப்பானது நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 8 மாநிலங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்ன ஸ்டேட்னா கோவா, அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், தெலுங்கானா, மிசோரம், ஹிமாச்சல பிரதேசம், குஜராத். இந்த 8 மாநிலங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 3 யூனியன் பிரதேசம் சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு, புதுச்சேரி, தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ மற்றும் டாமன். இந்த யூனியன் பிரதேசங்களில் நம்ம 100% குழாய் மூலம் குடிநீர் இணைப்பானது இப்போ பண்ணியிருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸு. 2021ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் திரைப்பட விருதிற்காக சிறந்த படங்களின் பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? அதாவது இப்போது ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சிறந்த திரைப்படமாக ஜெய்பீம் திரைப்படமானது விருதுக்கு தேர்வாயிருக்கு. ஸோ 2016லேருந்தே அறிவிச்சிருப்பாங்க. நம்ம பார்க்குறது 2021, அதுக்கு முந்தின வருஷம் 2020 தான் பார்க்குறோம். லாஸ்ட்டாக உள்ள லேட்டஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டும் பார்க்குறோம். 2021ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசுடைய திரைப்பட விருதாக சிறந்த திரைப்படத்துக்கான விருது ஜெய்பீம் வின் பண்ணியிருக்கு. சிறந்த நடிகராக ஆர்யா வந்து வின் பண்ணியிருக்காரு. சிறந்த நடிகை வந்து லிஜோமோல் ஜோஸ் வின் பண்ணியிருக்காங்க. சிறந்த இயக்குனர் யாருன்னா தாசே ஞானவேல். சிறந்த இசையமைப்பாளர் வந்து ஷான் ரோல்டன், அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. 2022ஆம் ஆண்டுக்கான விருது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது 2021, இப்போ சொல்கிறது 2022. சிறந்த படத்துக்கான விருது கார்கிக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது விக்ரம் பிரபு. சிறந்த நடிகை சாய் பல்லவி. இயக்குனர் வந்து கௌதம் ராமச்சந்திரன். சிறந்த இசையமைப்பாளர் வந்து ஏஆர் ரஹ்மான். இவங்களுக்கு வந்து விருதானது இப்போது அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2016லேருந்தே அறிவிச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக உள்ள லேட்டஸ்ட்டு உள்ள 2 இயர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஆன்சர் 33%. ஸோ ஜவுளி வணிகத்தில், மொத்த வணிகத்தில், இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு பார்த்தீங்கன்னா 33% இருக்குது.
ஸோ தமிழ்நாடு தான் ஜவுளி வணிகத்தில் 33% பங்களிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜவுளி துறையில் இருக்காங்க இல்லையா அந்த தொழிலாளர்கள், அவங்க வந்து இதில் இயந்திரங்கள் வாங்குறதுக்காக, அந்த ஜவுளி தொழிலுக்கான தேவையான இயந்திரங்களை வாங்குறதுக்கு 20% மானியமானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையினர் அதிநவீன நெசவு பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்யறதுக்கு 20% மூலதன முதலீட்டு மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜவுளித்துறையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக 31 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்படுது. அதில் 60.12% வந்து பெண்கள் தான். இந்தியாவில் மொத்த ஜவுளித்துறை வணிகத்தில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு 33%. இப்போ 20% மானியமானது அந்த ஜவுளி துறைக்கான இயந்திரங்கள் வாங்குறதுக்காக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி தொழிலை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு நூற்பாலைகளை நவீனமாக்கக்கூடிய திட்டத்தின் கீழ் இயந்திரங்களுக்கு ஏற்கனவே வந்து 6% வந்து வட்டி மானியம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூற்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் தேவைப்படக்கூடிய இயந்திரங்களுக்கும் இந்த வட்டி மானியம் வழங்கப்படும் சொல்லிட்டு அதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை 2025-26 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2026-27 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 6.8% to 7.2% இருக்கும். எப்போதுமே பட்ஜெட்டுக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்வாங்க இல்லையா. இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா January 29 எஸ்டர்டே வந்து பொருளாதார ஆய்வறிக்கையை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையில் நெக்ஸ்ட் நிதியாண்டில் நம்ம 6.8லேருந்து 7.2% growth வந்து அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கணிப்பு தான், இவ்வளோ அடைவோம் அப்படின்னு சொல்லலை, அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நிறையா இருக்கும், வரிசையாக அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் நிதியாண்டில், இந்த நிதியாண்டு இல்லை அடுத்த நிதியாண்டு வர April 1 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த நிதியாண்டில் 6.8%லேருந்து 7.2% வரைக்கும் பொருளாதார ஆய்வறிக்கையில் நம்ம வந்து growth அடைவோம்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அடுத்து நடப்பு நிதியாண்டில் 7.4% இருக்கும். 2025-26 நிதியாண்டில் 7.4% இருக்கும் நம்மளுடைய growth அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு வருஷமே பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வருடாந்திர பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்கிறாங்க. யார் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை தயார் பண்ணுவாங்க அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் இருக்காங்க. தலைமை பொருளாதார ஆலோசகர் அந்த வி அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் மேற்பார்வையில் நிதி அமைச்சகத்துடைய பொருளாதார விவகாரங்கள் பிரிவின் கீழ் தான், அந்த விவகாரங்கள் பிரிவு மூலமாக தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது தயார் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து மக்களவையில் இப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டினில் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீசன் நியூஸ். உலகளாவிய வர்த்தகத்தில் நம்ம இந்தியாவுடைய பங்கு 2% இருக்குது. இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டில் 2வது காலாண்டில் 8.2%ஆகவும் முதலாவது காலாண்டில் 7.8%ஆகவும் பதிவாயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நிதியாண்டு 2024-25 நம்மளோட growth எவ்வளோ அப்படின்னா 6.5%. அடுத்து தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி growth அப்படிங்கிறது 2024-25 60%-ஆக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி. ஸோ நம்ம பொருளாதார ஆய்வறிக்கை பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினோட கண்டினியூட்டி தான் இது. விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் இந்தியா உலகின் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ ஆன்சர் 2nd place. அதாவது இப்போ நம்ம நிறைய விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்கிறோம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருட்களுடைய மதிப்பின் அடிப்படையில், குவான்டிட்டி அடிப்படையில் கிடையாது, இத்தனை கிலோ இத்தனை டன் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டி அடிப்படையில் இல்லாமல் அதோட மதிப்பின் அடிப்படை வேல்யூ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா இருக்குது. இதை வந்து பொருளாதார ஆய்வறிக்கையில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகின் விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மதிப்பின் அடிப்படையில் இந்தியா 2nd place. அடுத்து வாராக்கடன். இப்போது வங்கி வந்து நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனை பார்த்தீங்கன்னா திருப்ப செலுத்தாமல் பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வாராக்கடன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வாராக்கடன் பார்த்தீங்கன்னா 2.2% குறைஞ்சிருக்கு. திரும்ப அந்த நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணி அந்த வாராக்கடன்லாம் திரும்ப கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு வாராக்கடன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பிரதமரின் ஜன்தன் திட்டம் இது 2014 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 0 பேலன்ஸில் நீங்கள் வங்கி கணக்கு தொடங்கலான்னு சொல்லி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க.
55.02 crore வங்கி கணக்குகளானது இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாமே இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தானங்க எல்லா ஸ்கீமோட பெனிஃபிட்டையும் நம்ம அடைய முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு, அந்த பயனாளர்களுக்கு பயனானது பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நேரடி பண பரிமாற்றம் மூலமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. அதுக்கான ஒரு திட்டம் தான் பிரதமரின் ஜன்தன் திட்டம். 2005லேருந்து 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவுடைய பொருட்களோட ஏற்றுமதி, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, உலக அளவில் நடக்கக்கூடிய ஏற்றுமதியில் முன்னாடி எவ்வளோ பங்களிப்பு தான் பண்ணியிருக்கோம், 1% மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது 1.8% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் சேவைகளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது 2%லேருந்து இப்போ 4.3% அதிகரிச்சிருக்கு. 2 மடங்குக்கும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் நியூஸ், உலகிலேயே நெடுஞ்சாலை இணைப்பில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் இந்தியா 3rd பிளேஸு. அடுத்து புத்தாக்க தொழில் கட்டமைப்பை கொண்ட நாடாக, உகந்த சூழல் கொண்ட நாடாக 3rd பிளேஸில் இந்தியா இருக்குது. உலக அளவில் ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையிலையும் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். ஸோ உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3rd பிளேஸ். உள்நாட்டு விமான போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்குது. இதையுமே வந்து அந்த எக்கனாமி ரிப்போர்ட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. 2014 74 ஏர்போர்ட் தான் இருந்தது. இப்போ 164ஆக அது அதிகரிச்சிருக்கு. அடுத்து உலகிலே மிகப்பெரிய பள்ளி கல்வி முறையை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 14.71 லட்சம் பள்ளிகள் இருக்குது. அதில் 24.69 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு 1.01 கோடி, அதாவது 1 கோடி ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பள்ளி கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. அமெரிக்கா வரி விதிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வரி விதிச்சதுனால நம்மளுடைய இந்திய மதிப்பானது 5%க்கும் மேலே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, இந்திய ரூபாயோட மதிப்பு. அடுத்த ரீசன் நியூஸ், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. அடுத்து கைபேசி உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கு. பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் 3வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ட்ராக் ஆசிய கோப்பை சைக்கிளிங் போட்டியில் ஆடவர் எலை 10 கிலோமீட்டர் பந்தயத்தில் பிரதீப் தா டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் கோல்டு, தங்கப்பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் தொடங்கியிருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சென்னையில் இந்த ட்ராக் ஆசிய கோப்பை சைக்கிளிங் போட்டியை தொடங்கி வச்சிருக்காங்க. அதில் ஆடவருக்கான எலைட் 10 கிலோமீட்டர் பந்தயத்தில் பிரதீப் தான் வந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. பிரதீப் தான் வந்து தங்கம், குமார் வெள்ளி, அபிமன்யு வெண்கலம். அடுத்த உள்ளதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போது February 2 ஸ்டார்ட் ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்கமிங் 1 இயர்க்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் கொடுப்போம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்தலாம். தமிழ்நாடு அறிவுசார் நகரம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் திருவள்ளூர். மத்திய அரசின் NCS எனும் வலைதளம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் இணைய பயனர்களின் எண்ணிக்கை எத்தனை கோடியை எட்டியுள்ளது? ஆன்சர் 95.8 கோடி. 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தின அணிவகுப்பின் அலங்கார ஊர்திகளில் சிறந்த அலங்கார ஊர்தியாக முதல் பரிசை எந்த மாநிலம் வென்றுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. நாட்டின் கிராமப்புறங்களில் எத்தனை சதவீத வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது? 81%. 2021ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் திரைப்பட விருதிற்காக சிறந்த படங்கள் பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? ஆன்சர் ஜெய் பீம். இந்தியாவின் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு? ஆன்சர் 33%. 2026-27ஆம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6.8% to 7.2%. உலகின் விவசாய பொருட்கள் உற்பத்தி மதிப்பின் அடிப்படையில் இந்தியா உலகின் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 2nd பிளேஸ்ல இருக்கு.
உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3rd place. ட்ராக் ஆசிய கோப்பை சைக்கிளிங் போட்டியில் ஆடவர் எலைட் 10 கிலோமீட்டர் பந்தயத்தில் பிரதீப் தா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் கோல்டு, தங்கப்பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.